சாமுவேல் 7 அதிகாரம் 3 வசனம். 1 சாமுவேல் 7 அதிகாரம் 3 வசனம். சாமுவேல் காலங்களிலே தேவன் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அந்நிய தேவர்களை அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் என்று அங்கு போதிக்கிறார். அங்கு அஸ்தரோத்தை விட்டு அந்நிய தேவர்களை விட்டு விலக்கி உங்கள் நடுவில் கர்த்தருக்கு நேராக உங்களுடைய இதயத்தை நோக்கி நேராக்கி அவருக்கு ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் என்று அந்த சாமுவேல் காலங்களில் போதிக்கப்படுகிறது. ஏசாயா 55 அதிகாரம் 7 வசனம் பிரகாரம், ஏசாயா 55 அதிகாரம் 7 வசனம் பிரகாரம், துன்மார்க்கன் அவன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் வழிகளையும் விட்டு அங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் காலங்களில அங்க ராஜாக்கள் சாமுவேல் ராஜாவுடைய ஆண்ட காலத்துல மனம் திரும்புங்கள், முழு இதயத்தோடு கர்த்தருக்கு திரும்புங்கள், அந்நிய தேவர்களை அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்குங்கள், கர்த்தருக்கு நேராக உங்கள் இதயத்தை உண்டாக்கி உங்கள் இதயத்தை திருப்பி ஆராதனை செய்யுங்கள் என்று அங்கு போதிச்சார். ஏசாயா தீர்க்கதரிசி காலங்களில அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் நீக்கி வாசிங்க மறுபடியும். 55:7 துன்மார்க்கன் தன் வழியையும் திரும்ப கடவுள் ஆண்டவர் மன்னிக்கிறார்ப்பா. ஆண்டவர் மன்னிக்க தயப்பற்றவர். உங்கள் நினைவுகளையும் வழிகளையும் விட்டு தேவனுக்கு கர்த்தருக்கு திரும்புங்கள், மனதிருக்குவார். அவன் மேல் மனதிருக்கிறதான தேவன், அவர் மன்னிக்க தயப்பட்டவர் என்று ஏசாயா தீர்க்கதரிசி காலங்களில் குறைக்கப்பட்டது. ராஜாக்கள் காலங்களில் அஸ்தரோத்தையும் அந்நிய தேவனையும் விட்டு விலகி முழு இதயத்தோடு தேவனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா காலங்களில் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தருக்கு திரும்ப கடவுள். அப்படி ஓசியா காலங்களிலே உன்னுடைய அக்கிரமத்தை விட்டு நீ திரும்ப சொல்லப்பட்டது. ஓசியா 14:1-2. ஓசியா 14:1-2. ஓசியா 14:1-2. இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். அப்போ சின்ன தீர்க்கதரிசி ஓசியா தீர்க்கதரிசி சின்ன தீர்க்கதரிசியில் வராது. பெரிய தீர்க்கதரிசி மனம் திரும்புன்னு சொல்றார். ராஜாக்கள் சாமுவேல் ராஜா அஸ்தரோத்தையும் உங்களை விட்டு விலக்கி நீங்க அந்நிய தேவர்களை விட்டு விலக்கி கர்த்தருக்கு மனம் திரும்புன்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து பழைய ஏற்பாட்டு காலங்களில். புதிய ஏற்பாட்டு காலங்களிலே மத்தேயு 4 அதிகாரம் 17 வசனம். மத்தேயு 4:17.
மத்தேயு 4:17. அதுபோல் இயேசு மனதிரும்புதல் பரலோகராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். இங்க இயேசுவை எப்படி பிரசங்கிக்கிறார்னா, பரலோகராஜ்யம் சமீபமா இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கிக்கிறார். அப்போ மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், அங்கே பரலோகராஜ்யம் நீங்க போகணும்னா அங்கே மனம் திரும்புங்கள் என்று பழைய ஏற்பாட்டு காலங்களிலே நான் பார்த்தோம். இங்க இயேசுவை இறங்குறாரு, இறங்கி என்ன சொல்றாரு, மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று. அதே சமயத்தில் பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். 2:38. பேதுரு அவரை நோக்கி, நீ மனம் திரும்பி ஒவ்வொருவரும் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியை தெரிவிக்கும். பேதுரு சொல்றாரு மனம் திரும்புங்கள், இயேசுவை சொல்றாரு மனம் திரும்புங்கள், அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு மனம் திரும்புங்கள். மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபமா இருக்கிறது, பரலோகராஜ்யம் சமீபமா இருக்கிறது, மனம் திரும்புங்கள். பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், ராஜாக்களை பார்ப்போம், தீர்க்கதரிசிகளை பார்ப்போம், சிறிய தீர்க்கதரிசிகளை பார்ப்போம், எல்லாரும் மனம் திரும்புங்கள் 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 திரும்புங்கள். இன்றைய வரைக்கும் மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபமா இருக்கிறதா இன்னைய வரைக்கும் போதிச்சுட்டு இருக்காங்க. அப்போஸ்தலரும் போதிக்கிறாங்க, இயேசுவையும் போதிக்கிறாரு, ராஜாக்களும் போதிச்சாங்க, தீர்க்கதரிசிகளும் போதிச்சாங்க, சின்ன தீர்க்கதரிசியும் போதிச்சாங்க. அப்போ இப்படியே போதிச்சுட்டு வராங்க. இப்படியா போதிச்ச போது கூட மனம் திரும்புதல் என்றதான ஒரு காரியத்தில் இன்னைக்கு பாஸ்டர் மார்க்கு கூட இந்த அடிப்படையான காரியத்தில் தெரியல. மனம் திரும்புதல் பரலோகராஜ்யம் சமீபமா இருக்குதுன்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ரைட் தான். மனம் திரும்புதல்ல ஒரு 7 காரியம் இருக்கு. மனம் திரும்புதல்ல 7 காரியம் இருக்கு, 7 அம்சங்கள் இருக்கு. 7 அம்சங்கள் என்னன்னு போதிக்க தெரியல. ஏன்னா ரட்சிக்கப்பட்டியாப்பா, ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டியா, ரட்சிக்கப்பட்டேன். நம்ம சபைக்கு போகிறது பார்த்துட்டு ரட்சிக்கப்பட்டாங்கிறாங்க. சண்டே சர்வீஸ் போயிட்டா ரட்சிக்கப்பட்டுட்டேன். பைபிள் எடுத்துட்டு பல விதமான காரியங்களில் போய் ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணிட்டாங்கன்னா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ரட்சிப்பு என்றால் என்ன, ரட்சிப்பினுடைய அம்சங்கள் என்றால் என்ன, அம்சங்களில் 7 காரியங்கள் உண்டு. 7 காரியத்திலும் நாம் எப்படி இருக்கிறோம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாஸ்டர்மார்களுக்கே தெரியல. அடிப்படையான ஃபண்டமெண்டல்ஸான காரியங்கள் 7 காரியத்தை தெரிந்து கொள்ள முடியல. அதுல முதலாவது பாவ உணர்வு. பாவ உணர்வு எப்படி சொல்லப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்தை குற்றப்பட்டவர்களாகி பேதுரு மற்ற அப்போஸ்தலர்களை பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பார்த்தீங்களா, அவர்கள் குத்தப்பட்டார்கள், இருதயத்தில் குத்தப்பட்டார்கள். எதை? இயேசுவை ஜீவிச்சதான உயிரோடு இருந்ததான அந்த இயேசுவை அவர்கள் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டதான அந்த சரித்திரத்தை அப்போஸ்தலர் பேதுரு சொல்லும் பொழுது அப்போ அவன் சொல்றான், இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. அதுதான் பேர் சொல்றாரு, மனம் திரும்பி பாவ மன்னிப்பு சென்று ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், நீங்கள் பரலோகராஜ்யம் போய் சேரலாம்னு சொல்றாரு. அப்போ விசுவாசம் என்னும் கேடகம், விசுவாசம் என்னும் கேடகம். விசுவாசத்தினால இருதயத்திலே தேவன் வாசம் பண்றார். விசுவாசம் தான் அந்த ரட்சிப்பு என்பது விசுவாசம். பாவ உணர்வு அடையணும். பாவ உணர்வு அடைந்து பாவத்தில் இருக்கிறோமே, பாவ உணர்வு இருதயம் குத்தப்படணும், இருதயம் கடினப்பட்டு போகாதபடிக்கு இருதயத்தில் உணர்வடையணும், இருதயம் குத்தப்படணும். விசுவாசம், விசுவாசத்தினால ஒரே விசுவாசம் தான், ஒரே கர்த்தர் தான். ஆனால் விசுவாசத்தில் நாம் செய்ய வேண்டியதான காரியம் தேவனை மேலானவர்களாய் நாம் சிலாக்கியமாய் எண்ண வேண்டும். விசுவாசத்தினால தேவனை நாம் பெரும் சிலாக்கியமாய் எண்ண வேண்டும். நாம் விசுவாசத்தினால நாம் இயேசுவை பற்றும் அன்பின் கிரியை செயல்பட வேண்டும். விசுவாசத்தினால கிருபையினாலும் விசுவாசத்தை கொண்டு நாம் மேல்நோக்கி போக வேண்டும். கிருபைதான். கிருபை இல்லைன்னா விசுவாசிக்க முடியாது. விசுவாசத்தில் தான் நம்ம விசுவாசிக்க கிருபை உண்டாகும். கிருபினால தான் நம்ம என்ன செய்யணும், வார்த்தையை கொண்டு நாம் மேல்நோக்கி போக முடியும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது.
அந்த பாவ உணர்வு என்பதான ஒரு காரியம் தான் முதல் படி. அந்த முதல் படியில நாம் என்ன செய்யணும்னா, அப்போஸ்தலன் பேதுரு அங்கு சொல்லுகிறார், இதை கேட்ட உடனே அந்த இயேசுவினுடைய சரித்திரமாகிய சிலுவையினுடைய உபதேசத்தை கேட்ட உடனே அவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், மனம் திரும்ப என்று ஜனங்கள் கேட்கிறார்கள். அப்ப மனம் திரும்பி குத்தப்பட்டவர்களாய் மனம் திரும்பி அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அதுதான் பாவ உணர்வு அடையும். நம்முடைய ஜீவிதத்தில் பாவ உணர்வு அடைந்து நாம் அதன்படி அந்த பாவத்தை விட்டு பாவ உணர்வு அடைந்து நாம் ஜீவிக்கின்றவர்களாய் மனம் திரும்ப வேண்டும். அந்த பாவ உணர்வு இல்லையே, பாவ உணர்வு இல்லாதவர்களாய் இன்றைக்கு மனம் திரும்புதல் என்பதான 7 அம்சங்களிலே முதல் அம்சம் பாவ உணர்வு என்று அறியாமலேயே நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் சொல்லுவேன். அப்படிப்பட்டதான நிலவரம் வரக்கூடாது. ரெண்டாவதாக மனஸ்தாபப்பட வேண்டும். எதை குறித்து மனஸ்தாபப்படுறாங்கன்னு கேட்டா 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனை கேட்ட துக்கம் பின்பு மனஸ்தாபம் குறைந்ததுக்கு இடமில்லாமல் ரட்சத்துக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கம் மரணத்தை பிறப்பிக்கும். ஆனா ஆண்டவர் கேட்டதான ஒரு துக்கம் ஒன்று உண்டு, லௌகீக துக்கம் உண்டு. நாம் என்ன செய்யணும்னா, இந்த பூமியில எனக்கு இதை செய்யல, இந்த காரியத்தை தேவன் இதை செய்யணும், இதை பெற்றுக்கொள்ள வேண்டும், இதை நான் இதை அடைய வேண்டும், இந்த காரியம் எனக்கு செய்யல என்று அதை சொல்லி 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 தேவ சமூகத்தில் லௌகீக துக்கப்படுறாங்க. லௌகீக துக்கம் அது மனஸ்தாபப்படுவதான மெய் மனஸ்தாபத்துக்கு உள்ளதான ஒரு காரியம் அல்ல. அப்போ உலகத்துல சாட்சி சொல்றாங்க, விருதமான சாட்சி சொல்றாங்க. என்ன சாட்சி சொல்றாங்க? கடைசியில் லௌகீகத்தினுடைய காரியத்துக்கு சொல்லுவாங்க, எனக்கு அதை தந்தார், இதை தந்தார், இதை செய்தார், அதை செய்தார். அது சாட்சியம். தேவன் நமக்கு மனஸ்தாபம், மெய் மனஸ்தாபத்தோடு லௌகீக துக்கம் இல்லாமல் ஆண்டவர் கேட்டதான ஒரு துக்கம் நமக்குள்ள வரணும். ஆண்டவருக்குள்ள ஒரு துக்கம் இருக்கும். அந்த துக்கம் தான், ஆண்டவரே உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்துட்டேன். எப்படி தாவீது அழுவது போல நம்ம மனஸ்தாபப்படுவது, மெய் மனஸ்தாபப்படுவது ஆண்டவர் கேட்டதான ஒரு துக்கத்தோட நம்ம மனஸ்தாபப்பட வேண்டும். அப்படிப்பட்டதான ஆண்டவருக்கு விரோதமா இந்த காரியத்தை செய்துட்டேன், ஆண்டவருக்கு விரோதமா இதை செய்துட்டேன்னு சொல்லி நாம் மனஸ்தாபப்படுகிறதான காரியம் தான் 2வது அம்சம். 3வதா அறிக்கை செய்யணும். 3வதா அறிக்கை செய்யணும். எப்படி அறிக்கை செய்யுது? இன்னும் சொல்ல போனாக்கா மத்தேயு 21ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஒரு துக்கம் உண்டு, மனஸ்தாபப்படுகிறதான ஒரு துக்கம் உண்டு. மத்தேயு 21:29 எப்படிப்பட்ட மனஸ்தாபம் பாருங்க. அங்க 2 அண்ணன் தம்பிகள் 2 பேர் தகப்பன் வந்து கூப்பிட்டு இதை செய்யறா, மூத்தவன் இதை செய்யறான்னா இளைவன் இதை செய்யறான்னு சொன்னாங்க. பாருங்க, அதில் படிக்கிறோம் 21ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், அதற்கு நான் அவன் மாட்டேன் என்றான், ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான் அப்படின்னு பார்க்கணும். அப்போ அதுக்கு முன்னாடி இருந்து நடந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். என்னன்னா, ஒருத்தவங்க கூப்பிட்டு செய்யும்போது 2 குமாரர்கள் 28ஆம் வசனம் வாசிங்க.
மெய் மனஸ்தாபத்தோடு அவன் மனஸ்தாபப்படும் பொழுது அவனை பிரித்து மன்னிக்கிறார். எப்படி மன்னிக்கிறார் பாருங்க. சக்கேயு பற்றி படிக்கிறோம். லூக்கா 19 அதிகாரம் 8ஆம் வசனம். சக்கேயு பற்றி படிக்கிறோம். லூக்கா 19:8. சகேயு கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இந்த ஆசிரியர் பாதி விலையில் கொடுக்கிறேன். நான் ஒருவருக்கு எதிராக அநியாயம் வாங்கியிருந்தாரா ஆடத்தனையா திரும்ப செலுத்துகிறேன் என்றார். இயேசு அவரை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டில் ரட்சிப்பு வந்து இவன் ஆபிரகாம் குமாரன் இருக்கிறார் என்றார். பார்த்தீங்களா? அப்போ அவன் மெய் மனஸ்தாபப்படுறான். அவன் துன்மார்க்கன் தான், அநியாயக்காரன் தான். சக்கைன்னு சொன்னாவே வேதத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க, அவன் ஒரு சுங்க வரி வசூலிக்கிறவன், அநியாய வரி வசூலிக்கிறவன், அநியாயக்காரன், துன்மார்க்கன், அக்கிரமக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டோடைய பார்வையில அவன் இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது ஆண்டவரே ஜெயம் சொல்றார். ஏன் அறிக்கை செய்து திருப்பித்தாருன்னு சொல்லி ஆண்டவரை மனசாப்படுத்தான். ஆண்டவரே நான் 4 பேரை தராடுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால அவனுக்கு ரட்சிப்பு வந்தது. அதே 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்ததியிலும் அபிஷேகம் பண்ணுகிற வைத்தியர் முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய இருந்தை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கருதை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுப்பை வாங்கிக் கொண்டு கடுசாடியாக இருந்தேன் சொல்லுங்கள். அது இல்லானால் அதை உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன் என்றார். அப்போ அவனும் மனசாப்படுறான். அப்போ அப்படிப்பட்டதான சவுல் சொன்னதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் சனிதிலே அபிஷேகம் பண்ணி வைத்தவர்களுக்கு முன்பாக என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள் அப்படி சொன்னான். அப்போ இப்படியாக நாம் செய்ய வேண்டியதான துன்மார்க்கனாய் அக்கிரமக்காரனாய் இருந்ததான சக்கைக்கு எப்படி தேவன் நீதிமானுடைய பட்டத்தை கொடுத்தாரோ, நீதிமான் என்றதான அது அந்த அம்சத்தை அவனுக்கு தந்தாரோ, மன்னித்தாரோ, மன்னிப்பதில் தயவு பெற்றிருந்தாரோ, அதே போல நாம் 4வது அம்சமாகிய அந்த காரியத்தில் நாம் ஒரு நீதிமானாய் மாற்றப்படுகின்றோம். 5வதா ஒப்புரவாகுதல். மத்தேயு 5 அதிகாரம் 23-24. மத்தேயு 5 அதிகாரம் 23-24. ஆகையால் கல்வி நேரத்தில் காணிக்கைக்கு செலுத்த வந்து தேர்வு சகோதரர் அங்கே எதிர்கொள்வதால் அங்கே நானே கல்விக்கு காணிக்கையை வைத்திருந்து போய் திருப்பி சகோதரர்கள் ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கையை செலுத்து ஒப்புரவாகணும். அப்போ ஒப்புரவாகனுடைய ஊழியத்தையும் ஒப்புரவாகனுடைய உபதேசத்தையும் ஒப்புரவாகனுடைய காரியத்தையும் தேவன் நம்முடைய கையில் கொடுத்துருக்கிறார். அப்போ ஒப்புரவு ஆகாம நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஒப்புரவு ஆகணும். ஒப்புரவு ஆகிறதுக்கு உள்ளதான ஒரு சத்தியம், ஒப்புரவு ஆகுறது என்பதான ஒரு உபதேசம், ஒப்புரவு ஆகுதல் என்பதான ஒரு காரியம் நமக்குள்ள இருக்கணும். ஒப்புரவு ஆகுதல் என்பதான உபதேசத்தை நாம் வைத்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை ஒப்புரவாக்கி கொண்டே வைத்திருக்கிறார். ஒப்புரவாக ஆக்குகிறார். நம்ம என்ன செஞ்சாலும், என்ன ஒரு மனஸ்தாபம் வந்தாலும் ஒப்புரவாக்கி கொள்ள வேண்டும். ஒப்புரவாகவிட்டால் உன்னுடைய ஜெபம் கேட்கப்படாது. அதுக்காக ஒப்புரவு ஆகுதல் என்பதான ஒரு உபதேசத்தை நாம் வைத்திருக்கிறோம். அப்படின்னால ஒப்புரவு ஆக்கணும். துணிவு குடும்பத்தை ஒப்புரவு ஆக்க வேண்டும். குடும்பத்தை ஒப்புரவாக்கணும், பிள்ளைகளை ஒப்புரவாக்கணும், நம் ஜனங்களை ஒப்புரவாக்கணும். ஒப்புரவாக்கணும் உபதேசத்தை நம்ம பெற்றதான நாம எல்லாரும் ஒப்புரவாக்கி ஒன்றாக்கி தேவனோடு, கர்த்தரோடு, உபதேசத்தோடு, சத்தியத்தோடு, வசனத்தோடு, ஊழியக்காரனோடு, அப்போஸ்தலரோடு ஒன்றாக்கி ஒப்புரவாகுதலை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான். அடுத்ததா
நீதிகரித்தல். ஆறாவது நீதிகரித்தல். ரோமர் 3 அதிகாரம் 24 வசனம். ரோமர் 3 அதிகாரம் 24 வசனம். 3 அதிகாரம் 24 வசனம். இலவசமாய் அவருடைய கிருபையாலே கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு மீட்கப்பட்டார்கள். அப்போ அங்க என்ன செய்யுது? இலவசமா அவருடைய கிருபையினாலே கிருபையினாலே இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு மீட்கப்படுகிறார்கள். கிருபையினால்தான், விசுவாசத்தை கொண்டு கிருபையை கொண்டு நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். இவனை செய்வான், இவனே நீதிகரிப்பான். நானே 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 நீதிமான் 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 நீதிகரிக்கக்கூடாது. நீதிகரிக்காதபடிக்கு கிருபை, தேவனுடைய கிருபை இறக்கம் நமக்குள்ள இருக்கணும். தேவனுடைய கிருபை வரும்போது இறக்கம் வரும், இறக்கம் வரும்போது தேவனுடைய பலன் வரும், பலன் வரும்போது நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். கலாத்தியர் 2:20. கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடைய சிலுவையில் அறையப்பட்டு ஆயிரம் ஒப்பித்திருக்கிறது. நீ நான் அல்ல, கிறிஸ்து சிலுவையில் கிடைத்திருக்கிறார். நான் இப்போது மாசத்தில் கிடைத்திருக்கிறேன். என் அன்பு கொண்டு எனக்காக தமிழாக ஒப்புக்கொண்ட தேவனுடைய குமாரனுடைய விசுவாசத்தோடு கிடைத்திருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்துவை தன்னைத்தானே ஒப்பு கொடுத்ததான நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய அநியாயத்துக்காக, நம்முடைய அக்கிரமத்துக்காக, நம்முடைய துன்மார்க்கத்துக்காக, எல்லாத்துக்காகவும் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்ததான இயேசுக்காக, இயேசுக்குள் நான் பிழைத்திருப்பேன். அதை நம்ம பாட்டு பாடணும். நான் அல்ல, என்னிலே பிழைத்திருப்பவர் இயேசு கிறிஸ்து என்று. அப்போ நாம் இனி நம்பல, இயேசு கிறிஸ்துவை நம்ம கருத்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்டதான நாம நம்ம ரட்சிப்பினுடைய 7 படி, 7 விதமான ஒரு அம்சங்கள் நமக்குள்ள காணப்பட வேண்டும். அந்த 7 படி 7 அம்சங்களே தெரியறதில்லை. தெரியாம என்ன செய்யறாங்க? நான் சண்டே சர்ச்சுக்கு போறேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் சபைக்கு போறேன், ரட்சிக்கப்பட்டேன், நான் இந்த ஜெபத்துக்கு போறேன், ரட்சிக்கப்பட்டேன், நான் இப்படியான சாட்சியை சொன்னேன், ரட்சிக்கப்பட்டு சொல்றேன். அப்படி கிடையாது. 7 அம்சங்களும் 7 காரியங்களும் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அப்பதான் ரட்சிக்கப்பட்டதற்கு அர்த்தம். அதான் பரிசுத்தமாக்கப்படுதல். 7வது பரிசுத்தமாக்கப்படுதல். ரோமர் 6 அதிகாரம் 22 வசனம். ரோமர் 6 அதிகாரம் 22 வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாவதனால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் காலம் முடிவும் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் எனக்கு கிடைக்குங்கிறதால ஒரு முடிவு நமக்குள்ள காணப்பட வேண்டும். நான் நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் நித்திய ஜீவன் எனக்கு கண்டிப்பா உண்டு. இன்றைக்கு இந்த பூமியில எனக்கு நியாயத்திற்கு இல்லை. இந்த பூமியில நான் ஏதோ ஒரு தவறு நடந்தாலும், தவறு செய்திருந்தாலும் அதையெல்லாம் தேவன் மன்னித்து எனக்கு இந்த பூமியிலே சிக்ஷையை கொடுத்து என்னை சிறப்படுத்தி, சீர்படுத்தி, பரிசுத்தப்படுத்தி என்னை நித்திய ஜீவனுக்கு என்னை ஆயத்தப்படுத்துகிறார் என்றதான ஒரு நிலவரம் நமக்குள்ள வர வேண்டும். நம்முடைய இதயத்தில் வர வேண்டும். நித்திய ஜீவனை நாம் அடைய வேண்டும். நித்திய ஜீவனே நமக்கு முடிவு. நித்திய ஜீவனே நமக்கு இந்த பூமியில நமக்கு ஒன்றும் கிடையாது. இந்த பூமியில நமக்கு எதுவுமே இல்லை. நித்திய ஜீவனை அடைவதற்கு ஏற்றதான ஒரு விசுவாசத்தோடு நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். பாவத்தில் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். அடிமைத்தனத்தினாலே பரிசுத்தமாக்குவதில் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அப்ப தேவனுக்கு அடிமையாகும். இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம்? காலையில் எழுந்திரிச்ச உடனே இன்னைக்கு ஆண்டவருக்காக என்ன செய்தோம்? வசனம் வாசித்தோம். ஆண்டவருக்காக என்ன செய்தோம்? இந்த ஜனங்களுக்கு சந்திச்சோம். ஆண்டவருக்காக என்ன செய்தோம்? இந்த காரியத்துக்காக நம்ம பிரயாசப்பட்டோம். ஆண்டவருக்காக என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அந்த அடிமை, ஆண்டவருக்கு அடிமையா இருக்கிறதான நாம ஆண்டவருக்காக ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படும்போது தான் நாம் பரிசுத்தப்பட முடியும். இன்றைக்கு ஊழியக்காரர்களுக்குள்ளேயே இல்லை, இந்த 7 காரியங்கள் இல்லை. அவங்க தனக்குத்தானே ஓடுகிறார்கள், ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நித்திய ஜீவனை அடையும்படியாக ஓடுவதல்ல.
7 அம்சங்கள் உண்டு. 7 அம்சங்கள். ஒரு இந்து சொல்றான், என்ன சொல்றாங்க, அவங்க என்ன கேட்குறாங்க, நான் 7 படி தாண்டிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. 7 படி. ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, நான் வந்து அங்கே ஊழியம் செய்யும்போது அந்த லேடிஸ்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க, கருப்பு துணி அணிஞ்சிட்டு ரயில்வே ஸ்டேஷனில். நான் கேட்டுக்கிறேன், ஏமா அந்த பம்பையில் போய் குளிக்கிறது எப்படி ஊர் அசிங்கமாக இருக்கும், அந்த பம்பை நதி தாண்டாமல் எங்கள் சர்ச்சை தாண்டாமல் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க சொல்லுவாங்க, ஆமாய்யா அது ரொம்ப அசிங்கம்தான் தெரியுது, ஆனால் அசிங்கத்தை சகிக்கிறோமே. நல்லா தெரிஞ்சிங்க, கருப்பு துணி போட்டுக்கிட்டு 40 நாள் உண்ணாவிரதம் இருந்து எடுத்துட்டு போய் அந்த பம்பையில் போய் குளிக்கிறாங்க. அதை அவங்க என்ன செய்யறாங்க, அதுதான் ரட்சிப்புன்னு நினைக்கிறாங்க, பாவம் மன்னிப்பு பெற்றுக்கொள்றோம்னு நினைக்கிறாங்க. அது என்ன, அது ஒரு அசிங்கமான நதி. அந்த நதியில மூழ்கி ஏறிச்சுனாவே லெட்டின் தான் ஒட்டிக்கணும். அப்படிப்பட்டதான அந்த நதியில அவங்க என்ன சொல்றாங்க, அந்த அசிங்கத்தை நாங்கள் சகிக்கிறோமே, எங்க பாவம் மன்னிச்சிருச்சு, எங்க பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. அது நடக்குமா? நடக்கவே நடக்காது. அவங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்காது. ஆனால் ரட்சிப்பு என்பதான 7 காரியங்களிலே நாம் பசுக்கப்பட வேண்டும் என்றால் நம்மை நாமே 7 படி 7 அம்சத்தையும் நாம் தாண்டி போக வேண்டும். 7 அம்சத்தையும் நாம் செயல்படுத்த வேண்டும். 7 அம்சங்களையும் 7 காரியத்தையும் நாம் நம்முடைய அனுபவத்தில் நடக்க வேண்டும். அப்போதான் நமக்கு பசுக்கப்பட முடியும். அப்போதான் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அந்த நித்திய ஜீவனை அடைவதற்கு இந்த 7 படிகளை காட்ட வேண்டும். அதுதான் அவங்க என்ன செய்யறாங்க, 7 14 படின்னு சொல்றாங்க. நமக்கு 14 படி உண்டு. ஆனால் ரட்சிப்பின் 7 படி, அடுத்ததாக மனம் திரும்புவதிலும் 7 படி உண்டு. அப்ப மனம் திரும்புவதில் 7 படி நாம் மேலோட்டமாக சொல்லிவிடுறோம். மனம் திரும்புவதில் 7 படி என்னன்னு கேட்டீங்கன்னா, பாவ மன்னிப்பு, ஞானஸ்தானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், வேறுபாட்டு ஜீவிதம், தெய்வீக சுகம், பரிபூர்ணப்படுதல், பூர்ணமாக்கப்படுதல். இதுதான் இந்த 7 காரியம். இந்த 7 காரியத்தை நம்ம ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டு தான் நம்ம வளர 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 ஒன்று கற்றுக்க முடியும். அது பாவ மன்னிப்பின் 7 படிகள், 7 அம்சங்கள். அது மனம் திரும்புதல் 7 படிகள். அந்த அடிப்படை ஃபண்டமெண்டல்ஸே பாஸ்டர்மார்களுக்கே தெரியலன்னா அந்த 7 காரியத்தையும் எப்படி போதிப்பாங்க? போதிக்கிறவங்க இல்லாமன்றால் அவங்க ரட்சிக்கப்பட முடியாது. அப்போ கேட்கிறவங்க இருக்க மாட்டாங்க, அவங்க போதிக்கிறவங்க இருக்கணும். அப்போ அவங்க தெரிஞ்சு தெரிஞ்சு 7 அம்சங்கள் என்னென்ன என்பதை அவங்க அறிஞ்சு தெரிஞ்சு போதிச்சாதான் அதில் ஜனங்க நித்திய ஜீவனை அடைய முடியும். முதலாவது உணர்வு, 2வது மெய் மனஸ்தாபம், 3வது அறிக்கை, 4வது திருப்பி கொடுத்தல், 5வது ஒப்புரவாகுதல், 6வது நீதிகரித்தல், 7வது பசுத்தமாக்குதல். இந்த 7 அம்சங்களையும் தாண்டி செல்லும்போது தான் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அந்த நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த 7 காரியத்தை செய்யணும். அந்த நித்திய ஜீவனை நிலைச்சு நிற்க வேண்டும் என்றால் மன்னிப்பின் 7 அம்சங்கள், ரட்சிப்பின் 7 படிகள், மன்னிப்பின் மனம் திரும்புதலில் 7 படிகள். இந்த மனம் திரும்புதலில் 7 படி இருக்கு. ஆனால் ரட்சிப்பின் 7 படி என்ன? அதுதான் பாவ மன்னிப்பு, ஞானஸ்தானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், வேறுபாட்டு ஜீவிதம், தெய்வீக சுகம், பரிபூர்ணப்படுதல், பூர்ணப்படுதல். இந்த 7 காரியத்தையும் நாம் வைத்து தான் நாம் பூர்ணப்பட முடியும். ஒரு மனுஷன் பூர்ணப்பட வேண்டும் என்றால் இந்த 7 மனம் திரும்புதலில் 7 படி, ரட்சிப்பின் 7 படி, இந்த 7 படிகளையும் தாண்டி செல்லும் போது 14 அம்சங்களையும் நாம் தாண்டி போனால்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பரிபூர்ணப்பட்டு பரிசுத்தப்பட்டு அவருடைய ராஜ்யத்தில் அவர் வரும்பொழுது அவரோடு கூட எதிர்கொண்டு போக முடியும். நாம் பாட்டு பாடினோம், இயேசு கிறிஸ்து வருவார், அவரோடு எதிர்கொண்டு போவோம் என்று. எதிர்கொண்டு போக வேண்டும் என்றால் இந்த 14 அம்சங்களும் நம்மிலே நிறைவேற்றப்பட வேண்டும். இன்றைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகமே இல்லாத போதிக்கிறவர்கள் உண்டு. ஞானஸ்தானத்தை பற்றி அநேக உபதேசங்கள் மாற்றப்படுத்துகிறார்கள், மாற்றம் உண்டாக்குகிறார்கள். பாவ மன்னிப்பு எப்படி உண்டாகின்றது என்று தெரியாமல் ஜீவிக்கிறார்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து ஒரு வெளிப்பாடே இல்லாதவர்களாக ஜீவிக்கிறார்கள். வேறுபாட்டு ஜீவிதம்,
ஆவிக்குரிய ஜீவியத்தில் வேறுபாட்டு ஜீவியத்தில் வேறு பிரிந்து ஜீவிக்க வேண்டும். எப்படி எப்படிலாம் வேறு பிரிந்து ஜீவிக்க வேண்டும் அப்படின்றது அதில் ஜீவிதத்தில் வேறுபாடு, உபதேசத்தில் வேறுபாடு, அது 2 பிரிவாக இருக்கிறது. பெரிய சப்ஜெக்ட்லாம் நிறைய இருக்கின்றது. அதை படிக்கும் பொழுது தெய்வீக சுகம், தெய்வத்தினால விசுவாசத்தினால தெய்வத்தை கொண்டு தேவனை கொண்டு விசுவாசத்தில் நாம் சுகமாக்கப்பட வேண்டும். பரிபூர்ணப்படுதல், நாம் எப்படி பரிபூர்ணப்பட வேண்டும்? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 13-14 எப்படி பரிபூர்ணப்பட வேண்டும் என்று நாம் தெரிஞ்சுக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2:13-14. இந்த ரட்சிப்புக்கு சுவிசேஷத்தை கற்றுக்கொண்டு கேட்டுக்கொண்டு நாம் சுவிசேஷத்தை பரிபூர்ணப்பட வேண்டும் என்றால் எப்போதும் சோத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்டதான பரிபூர்ணப்படுவதான ஒரு சிலாக்கியம் நமக்குள்ள உண்டாக வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் பரிபூர்ணப்பட வேண்டும் என்றால் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பரலோகத்தில் விசுவாசத்தினுடைய பலன் பரலோகத்தில் நமக்கு உண்டு. 7, 8, 9 இந்த பூமியில எந்த புகழ்ச்சி, எந்த கனம், எந்த மகிமை, எந்த இது வந்தாலும் அதெல்லாம் தூக்கிப்படுது. தேவனுக்குள்ள கர்த்தருக்குள்ள கனமும் மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் மகிமையும் நமக்கு தேவைன்னா அதுதான். அப்போ அந்த மகிமை தான் நம்ம தேடணும். மனுஷன் புகழ்வான், அப்புறம் கால்வாரி விட்டுருவான். மனுஷன் நம்மளை மகிமைப்படுத்துவான், அப்புறம் கால்வாரி விட்டுருவான். ஒன்றுமே பண்ணணும். ஆனால் தேவனிடத்தில் கிடைக்கிறதான மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் கனமும் ஒரு காலம் நம்ம வீண் போகாது. அப்படிப்பட்டதான பரிபூர்ணம் அடையும் பொழுதுதான், அந்த கனமும் மகிழ்ச்சியும் வரும்பொழுதுதான் நம்ம சரீரத்தில் மீட்பு உண்டாகும். சரீர மீட்பு நமக்குள்ள உண்டாக வேண்டும் என்றால் அந்த 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கு. விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைந்து அடைவீர்கள். அப்போ ஆத்தும ரட்சிப்பு அடைய வேண்டும். ஆத்தும ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் விசுவாசம் வேண்டும். விசுவாசித்து கடைசி வரைக்கும் விசுவாசத்துக்குள்ளேயே போய் விசுவாசத்தில் நாம் மறிக்கும் பொழுது ஆத்தும ரட்சிப்பு நமக்கு உண்டாகிறது. அதிலேயே நம் சரீர மீட்பும் நமக்குள்ள உண்டாகிறது. இப்படிப்பட்டதான 14 படிகள் நமக்குள்ள பெற்றுக்கொண்டு நாம் ஜீவித்தோம் என்றால், நாம் அதை போதிக்கும் பொழுது பரிசுத்தப்பட்டு அந்த பரிபூர்ணம் அடைந்து அவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கும் நித்திய ஜீவனை அடைவதற்கும் நமக்குள்ள சிலாக்கியம் பாக்கியம் நமக்குள்ள தந்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, நாம் சிறிது நேரம் நாமே சுத்திகரிப்போம். ஒரு வசனத்தை சொல்லி வசனத்தின் பிரகாரம் நம்ம ராமலிங்கத்துக்கு போகிறோம், சுத்திகரிக்கலாம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 35:2. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் அதிக தைரியங்களை வைத்துக் கொண்டு சுத்தம் பண்ணிக்கொண்டு வஸ்திரங்களை மாற்றுங்கள், சுத்திகரித்துக் கொண்டு மாற்றுங்கள் சொல்லப்படுகிறது. அப்போ நம்முடைய ஜீவிதத்தில் நாம் ஒரு செடியாக, ஒரு கொடியாக, தேவன் நம்மிடத்தில் ஒரு மரமாக நம்மளை பயன்படுத்துகின்றார்.
அப்படி நடத்தும் பொழுது தேவையில்லாத கிளைகள், இலைகள், சிறு ஜல்லிகள் நம்மிடத்திலே இவைகளெல்லாம் பிடுங்கி எரிய வேண்டும் என்றுதான் அந்த யாக்கோபுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். தேவன் இதை செய்வார் என்று நாம் காத்துக் கொண்டிருக்கூடாது. நாம் அவ்வப்பொழுது நம்மை நாமே அதை சுத்திகரிக்க வேண்டும். நற்கனி போல திராட்சை செடியாக நாம் மாற்றப்பட என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் மாற வேண்டும் என்றால், தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் சுத்திகரிக்க வேண்டும். அவ்வப்பொழுது களை எடுக்க வேண்டும். வஸ்திரங்களை மாற்றுங்கள். ஏசாயா 5 அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்கள் வாசிக்கும். ஏசாயா 5 அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்கள். ஏசாயா 5 அதிகாரம் 1, 2, 3. இப்பொழுது நான் என் நேசருக்கு அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசர் கேட்ட ஒரு காட்டை பாருங்கள். என் நேசருக்கு மகா செழிப்பான வீட்டிலே ஒரு திராட்சைப்பட்டம் உண்டு. அவன் அதை தேடி எடுத்து அவருடைய கற்களை பொறுக்கி அதை நட்ட நடுச்செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதை ஆழத்தையும் பண்ணி அது நல்ல ராட்சச பழம் தருவில் காத்திருந்தார். அது ஒரு கசப்பான பழங்களை தந்தது. அப்போ சீரக்கூடியே போதும். அங்க கசப்பான பழங்களை தந்ததுன்னு சொல்லிட்டார். அப்போ நாமே நம்முடைய ஜீவிதத்தில் நாமே சுத்திகரித்து நாம் கசப்பான பழத்தை இல்லை, நாம் ஒரு கனி கொடுக்கிறதான அதிக கனி கொடுக்கிறதான ஒரு ருசியுள்ள கனியாய் நாம் தேவனுக்கு பிரியமான, தேவன் நம்மை நிச்சயிக்கொள்ளக்கூடியதான ஒரு கனியாய் காணப்பட வேண்டும் என்றால் வஸ்திரங்களை மாற்றுங்கள் என்று சொல்லப்பட்டது பிரகாரம், வஸ்திரங்கள் என்றால் வஸ்திரங்கள் என்று பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இஸ்ரவேலை போல அல்ல, நாம் அவரை போல அல்ல, இவரை போல அல்ல என்று நாம் இதுவரை பார்க்கலும் மேலானவனாகவே ஜீவிக்கின்றேன் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இது எதை காண்பிக்கிறது என்றால் சுய நீதியை காண்பிக்கிறது. நம்முடைய ஜீவிதத்தில் சுய நீதி காணப்படக்கூடாது. இந்த சுய நீதியை சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்முடைய ஜீவிதத்தில் சுய நீதி சுத்திகரிக்கப்பட வேண்டும். அவனை அல்ல, இவனை காட்டிலும் அவன் அல்ல, அவனை காட்டிலும் இவன் அல்ல என்று நாம் ஒரு ஆத்மா ஜீவிதத்தில், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நாம் அவர்களை இவர்களை காட்டிக்கொண்டு நாம் ஜீவித்தோம் என்றால் சுய நீதியை காண்பிக்கும். நாம் சுய நீதியாகவே இருக்கின்றோம். சுய நீதி நமக்குள்ள காணப்படக்கூடாது. சுய நீதியை நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்ப தேவனுக்குள் நீதிமானாக மாற்றப்பட வேண்டும் என்றால் அந்த சுயநீதி அகற்றப்பட வேண்டும். உண்மையிலேயே ஒரு மனுஷன் உலகத்தில் இருக்கிறான்னா அவன் உண்மையிலேயே நீதிமானா நான் ஜீவிக்கிறேன், நான் நீதிமானதான் இருக்கிறேன், நான் மற்றபடி அவங்களுக்கு உதவி செய்கிறேன், இவங்களுக்கு உதவி செய்கிறேன், நான் நல்லதே செய்கிறேன், நான் கெட்டதே செய்யறதில்லை அப்படின்னு சொல்லி அது செய்யும்போது அது ஒரு சுய நீதி. நாம் பெரிய தவறு செய்யறதில்லை, இருந்தாலும் நாம் அது ஒரு சுய நீதியாக இருக்கிறது. ஆனால் தேவ நீதிக்குள்ள வர வேண்டும் என்றால், தேவ நீதிக்குள்ள நாம் கருத்து கொள்ள வேண்டும் என்றால் தேவ நீதி தான் வஸ்திரங்களிலே கற்பிக்கப்பட வேண்டும். எப்படி? மத்தேயு 21 அதிகாரம், மத்தேயு 21:35 வாசிக்கும். 21:35 வாசிக்கும். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவரை அடித்து ஒருவரை கொலை செய்து ஒருவரை கல்லெறிந்து கொண்டார்கள். அவன் முந்தினவர்கள் அதிகமான வேறு ஊழியக்காரரை அனுப்பினார். அவர்களும் அப்படியே செய்தார்கள். கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி குமாரன் அவருக்கு அனுப்பினார். தோட்டக்காரர் குமாரனை கண்டபொழுது இவர் சுதந்திரவாணி, இவரை கொண்டு இவர் சுதந்திரத்தை நாம் கட்டிக்கொள்வோம் பாருங்கள் என்று ஒருவர் சொல்லிக் கொண்டு அவரை பிடித்து திராட்சை தோட்டத்தை போதை தள்ளி கொலை செய்தார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்துக்கு விசுவாசம் வரும்பொழுது தோட்டக்காரர் என்ன செய்வார்கள் கேட்டார். இது ஆண்டவர் கேட்டதான கேள்வி. இந்த 38ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சுதந்திரவாளி தான் இயேசு கிறிஸ்து. 39ஆம் வசனத்தில் அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார் என்றால்
சபையை விட்டு வெளியே கொண்டு போய் அவரை புறமே தள்ளினார்கள். அது இயேசு கிறிஸ்து தன்னை குறித்ததான ஓமையாக அவர் அதை சொல்கிறார். அந்த ஓமையாக அதை சொல்லும் போது தேவையில்லாத வஸ்திரங்கள் நம்மிடத்தில் நம்முடைய ஜீவிதத்தில் அகற்றி போட வேண்டும் என்றால் தயக்கம் வரக்கூடாது. நாம் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை போல ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி ஒப்பு கொடுக்கிறது? கர்த்தர் என்னை கண்டார், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டேன், தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், தேவனுடைய செயல்பாடுகளிலே தேவன் செய்த காரியங்களிலே நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன், தேவனுடைய நீதியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யணும்? தேவனுக்காக அவன் ஒரு பலிபீடத்தை உண்டாக்குகின்றான். யாக்கோபு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டி தன் குடும்பத்தார் அனைவருக்காகவும் ஒப்பு கொடுக்கிறான். அதுபோல நாம் நம்முடைய ஜீவிதத்தில் நாமே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நம்முடைய ஆத்மாவை மேலான அனுபவத்துக்குள்ள கொண்டு போக வேண்டும் என்றால் யாக்கோபு வீட்டார் அனைவரும் தங்கள் கையிலே இருக்கும் அந்நிய தெய்வங்களையும் சாதனைகளையும் அவங்க எல்லாவற்றையும் புறக்கணித்தார்கள். அவங்க யாக்கோபுடைய கையில் கொடுத்த போது அவன் கருவாளி மரத்தின் மேலே புதைத்து போட்டான். அதுபோல தேவனுடைய சித்தம் நிறைவேற அவர்கள் ஒப்பு கொடுத்தது போல நாமும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து நாம் ஜீவித்தோம் என்றால், நாமே சுத்திகரித்து ஒப்பு கொடுத்தோம் என்றால், சுத்திகரிப்பதோடு மட்டுமல்ல நாமே வஸ்திரத்தை சுத்திகரிக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கிறதான குறைகளை அது காண்பிக்கிறது. அதான் யாக்கோபு என்ன செய்கிறான் என்று பாருங்கள். 35 அதிகாரம் 4ஆம் வசனம். யாக்கோபு ஜனங்களின் அதே போல யாக்கோபு ஜனங்களின் பாவத்தை குறித்தும் அந்நிய தெய்வங்களை குறித்தும் அவன் கருவாளி மரத்தின் மீது புதைத்து போட்டான். நாம் என்ன செய்யணும்? நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். நாம் நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய குடும்பத்தார் அனைவரும் ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து பலிபீடத்தில் நாம் கிரியை செய்யும் பொழுது நாமே சுத்திகரிக்க வேண்டும். எப்படி? வெறும் வார்த்தையினால் மாத்திரம் அல்ல, வெறும் வார்த்தையை கொண்டு நாம் சொல்லிட்டு நாம் சுத்திகரிச்சு சொல்லக்கூடாது. நாம் வெறும் வார்த்தையை கொண்டு செயலிலே நிறைவேற்றப்பட வேண்டும். செயலிலே நாம் நிறைவேற்றப்படும் பொழுது ஆசீர்வாதங்கள், எண்ணில் அடங்காத ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எண்ணில் அடங்காத ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாமே செயல்பட வேண்டும். செயலிலே நாம் காண்பிக்க வேண்டும். சுத்திகரிப்பை, வஸ்திரம் மாற்றுவதை, சுத்திகரிப்பை நாம் செயலிலே காணப்படும் போது எண்ணில் அடங்காத ஆசீர்வாதம் நமக்கு தேவன் தருவார். அப்போ யாக்கோபு எண்ணில் அடங்காத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். தன் குடும்பத்தாரை பெற்றுக்கொள்ள செய்தான். தன் குடும்பத்தாரையும் பெற்றுக்கொள்ள செய்தான். அவன் பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். நீதிமொழி 28 அதிகாரம் 20ஆம் வசனம். 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவிதத்தை, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை தேவனுடைய இடத்துல ஒப்பு கொடுக்கும்போது, நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கும்போது நம்மிடத்தில் அவரிடத்திலிருந்து வருகிறதான பெரும் ஊற்று பெருக்கெடுத்து ஓடும். அவர் நமக்காகவே ஒப்பு கொடுத்தார். அதை ஒப்பு கொடுக்காமல் தடைப்படுறதான ஆசீர்வாதம் அதை தடை என்று அவர் கண்டுபிடித்ததுனால அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து அவர் ஜீவித்தார். அப்போ யாக்கோபு ஒப்பு கொடுத்தான். அதே போல ஒப்பு கொடுத்து ஜீவித்த அப்படின்னால அவன் 14ஆம் வசனம், அதே ஆதியாகமம் 35 அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. தேவன் என்ன பேசுறாரு பாருங்க. அப்பொழுது யாக்கோபு தன்னோடு அவர் பேசின ஸ்தலத்திலே
குறிக்கிறது. அந்த பெத்தேல் என்ற பெயர் சபையில அவன் அந்த தேவன் பேசுறார். அந்த தேவன் பேசி நம்மை நாம் சுத்திகரிக்கும்படியாகவும் ஒப்பு கொடுக்கும்படியாகவும் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கும்படியாகவும் நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும்படியாகவும் நம்முடைய ஆரோக்கிய ஜீவிதத்தில் நிறுத்தி இவனை அடைபடியாக நம்மை நாம் ஒப்பு கொடுத்தோம் என்றால் பரிபூர்ணப்பட முடியும். உண்மையான ஒரு ஜீவிப்பதற்கு செயலிலேயே நாம் செயல்படும் பொழுது உண்மையானவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான் என்று அந்த நீர் ஓடையானது ஊற்றானது நம்மிலே புரண்டு பெருக்கெடுத்து ஓடும். அப்படி ஓடக்கூடியதான நம்முடைய வாழ்க்கையில் ஓடக்கூடியதான அந்த ஊற்று என்ன அப்படின்றால் ஆசீர்வாதம் என்றதான அந்த ஆசீர்வாதம் என்றதான அந்த ஊற்று நம்மளை பெருக்கெடுத்து ஓடுவதற்கு நாமே சுத்திகரிப்போமாக, நம் வஸ்திரத்தை சுத்திகரிப்போமாக, நம்முடைய கலையை எடுத்து சுத்திகரித்து நாமே ஒப்பு கொடுப்போமாக. யாக்கோப்பு கருவாளி மரத்தை போட்டது போல புதைப்பது போல நாம் புதைப்பதற்கு நாமே முக்கியமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் குடும்பத்தோடு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாமே ஒப்பு கொடுப்போம். நாம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து நாம் விசுவாசத்தோடு செயல்பட்டோம் என்றால் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, நம்முடைய ஆசீர்வாதம் பெருக்கெடுத்து ஓடக்கூடியதான பெரிய ஊற்றாகிய ஊற்று நம்மிலே ஊறிக்கொண்டே இருக்கும். ஆசீர்வாதம் நமக்குள்ளே பொழிந்து கொண்டே இருப்பார். நாமே தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போமாக.